செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் மாநாடு. திராவிட இயக்க போர்வாள் மாமனிதர் வைகோ மற்றும் மறுமலர்ச்சி திமுகவின் இளம் தலைவர் துரை வைகோ எம்பி அழைக்கிறார்கள். மதிமுகவின் கொள்கை வீரர்களை அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். இப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சிட்டா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த நிலைமை ஜெயிச்சிட்டா படுகு போட்டு அயன் பண்ணுவாங்க நம்ம. அந்த வாட் பிளான்ஸ் யூ ஹேவ் ஃபார் தி ஸ்டேட், திஸ் இஸ் யுவர் ஸ்டேட், ப்ளீஸ் டூ சம்திங். ஓட்டு வரலையே, வந்தா அவர் பண்ணியிருப்பாரு. இப்போ ஏன்னா வாயில் என்ன அல்சரை, ஏன் இப்போ வரலையே டிஎம்கே பற்றி? அதுவும் அதில் ஒரு உண்மையை சொன்னார் பாருங்க, எதனா டிவியில் போட்டு விட்டுறாதீங்க, நீங்கள் போட்டிங்கன்னா வராது, வரப்பதிவே வராது, தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. சிமெண்ட்டு காங்கிரீட்டு ஜல்லி எல்லாம் போட்டு அந்த பதவியில் உட்காந்தாங்க எடப்பாடி பழனிசாமி. பதவியை காலி பண்ணி தர மாதிரி இல்லை, அவர் ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டாரு சார். ஆனால் அதிமுக கொஞ்சம் உதிருது. ஏங்க ராமர் எப்படி இருப்பாரு, அமித்ஷா எப்படி இருப்பாரு? யாரெல்லாம் கோச்சிக்கிறாங்களோ கோச்சிக்கு போ அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன சொல்றாரு? ஆட்டத்திலே இல்லை போ, ஆட்டத்திலே இல்லை போ. முதலமைச்சர் யார், எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்லை ஸ்டாலின் அவர்களான்றே மறந்து போயிடுச்சு. அண்ணன் ஸ்டாலின் பண்ணி ஃப்ரீயா இருக்காரு. இவங்க என்னன்னா இவங்களுக்குள்ளேயே கபடி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 13லேருந்து 15 சட்டமன்ற தொகுதியை சார் ஒரே நாளில் முடிகிறாரு. இந்த ஸ்பீடில் போனார்னா 15 சனிக்கிழமையில தமிழ்நாட்டை முடிச்சிருவாரு. சனிக்கிழமை எல்லாம் பார்ட்டிக்கு போவாங்க, தெரியும், வேலைக்கு போகிறவங்க. அவர் பாட்டே இருக்கு, சாட்டர்டே நைட் பார்ட்டி. மரத்தில் ஏறாத இங்கங்கே டிவியில லைவ் இருக்கும், அதையும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். சரி, அப்போ நம்மளாம் லைவ்லேயே ஓட்டு போட்டுலாமா? ஹாய், ஹவ் ஆர் யூ, vote for TVK. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் பேசு பொருளாக அமைந்திருக்கிறார் அண்ணாமலை. இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் கூட செய்திகள் வெளியாயிருந்துச்சு. ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து சொன்ன ஒரு விஷயம், அண்ணாமலை தன்னுடைய வேகத்தின் காரணமாக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டார் பாஜகவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை சமீபமாக இந்தியா டுடே கான்க்ளேவில் பேசும்போது, அதாவது கட்சி விட்டு நான் கொஞ்சம் விலகி தான் இருக்கேன், கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. என்னுடைய விவசாய பணிகள், பொதுநல பணிகள்லாம் இருக்குது, அதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டணி பற்றி பேசும்போது கூட இப்போதைக்கு திமுக மீது அந்த அதிருப்தின்றது அவ்வளவா இல்லை, அதை வந்து டிசம்பர் மாதத்தில் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து அதை வந்து நாங்கள் அதை பூம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. திமுகவை அதிகமாக விமர்சித்த அண்ணாமலை, அறிவாலயத்திலேருந்து ஒவ்வொரு செங்கலாக உருவாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை கிட்ட அவருடைய கருத்தில் மாற்றம் இருக்கா, இல்லை பாஜகவிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்காரா? ஏன்னா டெல்லியில் நடந்த கூட்டத்துக்கு அவர் போல, அமித்ஷாவை தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் இதுக்கு முன்னாடி சந்திச்சாங்க, அப்பயும் அவர் போல, திருமண நிகழ்ச்சி அப்படின்னு காரணம் சொன்னார். இப்போ சிபி ராதாகிருஷ்ணனோட துணை ஜனாதிபதி பதவியேற்புக்கும் அவர் போல. இப்போ அண்ணாமலை கிட்ட ஏதோ ஒரு திட்டம் இருக்கா அப்படிலாம் பேசப்படுது, எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெரிய நீண்ட கேள்வி நிறைய வச்சு கேட்டிருக்கீங்க, ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல வந்து ஐயா திரு அண்ணாமலை அப்படின்னாவே வந்து ஒரு 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 காரசாரம், ஒரு பேசுபொருள், ஒரு பிரச்சாரம். குறிப்பாக சொல்ல போனால் பாஜகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் கட்சி வளர்ந்துருக்கு, அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் கட்சி வந்து செய்தியில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதற்கு காரணம் ஐயா திரு அண்ணாமலை தான். காரணம் நயினாரே தலைவராக பதவியேற்கும் போது சொன்னார்ல, அவர் வந்து புயல்னா நான் தென்றல் அப்படின்னாரு. புயல் தென்றல்லாம் வந்துட்டு அதெல்லாம் சொல்லாங்க. நிறைய புயல், புரட்சி புயல்லாம் இங்கே வந்து அடிச்சிருக்கு. அப்போ அந்த புயல் என்ன ஆச்சுன்றது இருக்கட்டும். சத்தம் போடுறது வேற, விவாதத்துலேயோ இல்லை செய்தியிலையோ இல்லை பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் அரசியல் பேசுறது வேற, களத்தில் பூத்தில் போய் நின்று பூத்து வேலை பார்க்கறது வேற. நிறைய சட்டமன்ற தொகுதியில் 234 தொகுதி போய் பார்த்தீங்கன்னா பெருசாக பேசவே மாட்டாங்க, ஆனால் அமைதியாக நின்று ஜெயிச்சுட்டு போவாங்க. உதாரணத்துக்கு இன்பத்தமிழ் செல்வன் சொல்லலாம், இன்பத்தமிழன் சொல்லலாம். அதே மாதிரி அந்த காலத்தில் வந்துட்டு அவங்களோட தகப்பனார் வந்துட்டு தாமரைக்கனி சொல்லலாம். தாமரைக்கனிலாம் வந்து பெரிய பேச்சு பிரச்சாரம்லாம் இருக்காது, ஆனால் சட்டமன்றத்தில் காரசாரமாக இருக்கும். ஒரு பிரச்சனை அப்படின்னா தாமரைக்கனி கை ஓங்கி இருக்கும். புரிகிறவங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, டிடிவி வெற்றிவேல் பேசு பொருளும் இருக்கும், களத்துலேயும் பூத்துலேயும் வேலைகள் நடக்கும். அப்போது ஒரு இடைத்தேர்தலே ஜெயித்தாங்க டிடிவி தினகரன் அவர்கள். இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு வரும், இவ்வளோலாம் பேசிட்டு அவர்
ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியல. இவ்வளவும் பேசிட்டு நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி, நாங்கள் அதிமுக விட அதிகமாக வந்துடும்னு சொல்லிட்டு 2024 போய் பேசி நிறைய சீட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் இது வேடிக்கை என்னன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ஆங்கில ஊடகம், குறிப்பாக காட்சி ஊடகம், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை உங்களுக்கு என்ன பிளான் இருக்குது, பெரிய பிளான் எதனா இருக்கா, அண்ணாமலை இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கீழே வந்து ட்விட்டரில் போடுவான், அண்ணாமலை ஃபார் பிரைம் மினிஸ்டர், அண்ணாமலை ஃபார் ஜனாதிபதி, அண்ணாமலை ஃபார் லோக்சபா, அண்ணாமலை நெக்ஸ்ட் யூனியன் மினிஸ்டர் அப்படின்னு 4 பேர் போட்டுக்கிட்டே இருப்பான். சரி, அதெல்லாம் ரைட்டு, யார் வேணால் இந்திய திருநாட்டில் ஆசைப்படலாம், தப்பு இல்லை. பூத்தில் ஆள் இருக்குதா, அந்த கேள்வி இருக்குது பாருங்க, அதுக்கு பதிலே இருக்காது. திரு நயினார் நாகேந்திரன் அவர் ஜெயிச்சாருங்க திருநெல்வேலியில். பக்கத்தில் இருக்கிற ஒரு சில ஊர்லலாம் வந்து அவர் ரீதியாக இன்றைக்கி அவரால் முடிஞ்ச அளவுக்கு கட்சியை வளர்த்துருக்கிறார். பொன் ராதாகிருஷ்ணன் அவரால் கட்சியை அங்கே வளர்த்துருக்காரு. கன்னியாகுமரியில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. திருநெல்வேலியில் இவர் கட்சியை வளர்த்துருக்காரு. அதான் இன்றைக்கி வந்து அவங்களோட எல்லைக்கோட்டுக்கு என்ன பண்ணமோ பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சொன்னால் எல் முருகன் அவரோட அந்த பீரியடில் தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமான எண்ணிக்கை ஜெயிக்கிறாங்க. 4 பேர் வராங்க. ஆனால் அவரும் தோற்று போகிறார். அப்போது இதுதான் அந்த கட்சியினுடைய குரோத்து. இது பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போ எங்கே வந்து நிற்குதுன்னா 4 சட்டமன்ற உறுப்பினர் நிற்குது. ஆனால் அண்ணாமலை என்ன சொன்னார்னா, ஒரு காலத்தில் 2026 நாங்கள் தான் முதலமைச்சர், அந்த அதீத சத்தம் எனக்கு ரொம்ப இப்போ கொஞ்சம் சத்தம் குறைஞ்சிருக்கு. அதுதான், அது ஏன் சத்தம் குறைஞ்சிருக்கு இப்போ அதாவது பாஜக வந்து சட்டமன்ற தேர்தல் நேரடியாக சந்திக்க முடியாது, அதுக்கான சக்தி இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ரைட்டா? இது அவரோட ஆசையானா? அவரோட ஆசை இது கிடையாது. இவர் என்ன சொன்னார், நாங்கள் 2000 4000 6000 அப்படின்னு ஒரு படத்தில் காமெடி வரும், அந்த மாதிரி சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்து மத்திய அரசோட அந்த சக்தியை பெற்றார். இல்லை, இப்போ கட்சி பல பேர்கிட்ட கருத்து கேட்டாங்க, அந்த கருத்தின்படி முடிவு எடுத்திருக்காங்க, அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். பின்ன வேற என்ன சொன்ன, அந்த முடிவை நான் எதிர்க்கிறேன், ட்விட்டரில் வர மாதிரி நான் தனி கட்சி தொடங்க போகிறேன், நான் வந்து எல்லாத்துக்கும் மேலே மலாடா அண்ணாமலை அப்படியா பேச முடியும் அமித்ஷா கிட்ட போய்? எப்போ எதையோ சொன்னியப்பா, 18% 20% என்னப்பா ஒன்றுத்துமே காணும் பேப்பரில். இந்த மாணவர்கள்லாம் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி இப்போ சொல்லிட்டு போயிட்டாங்க, டேடி நான் 2nd ரேங்க் எடுத்துருவேன், 1st ரேங்க் எடுத்துருவேன்னு. அன்றைக்கி ரிப்போர்ட் கார்டு வாங்கி பார்த்தா தான் தெரியும், அங்கெல்லாம் பார்த்தா ரெட்டாக இருக்கும். அப்படி ஒரு ரிப்போர்ட் கார்டு தான் இவர் கொடுத்தாரு. அவர் இன்னும் அதிகாரியாக தான் இருக்கிறார். இப்போ கூட பாருங்கள், பேசும்போது இப்போ இதுக்கு முன்னாடி பாஜக தலைவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க, ரைட்டா? சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தார், பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க, வானதி ஸ்ரீனிவாசன் இருந்தாங்க, அக்கா தமிழிசை இருந்தாங்க. தமிழிசை இருந்தபோது அதே கலகலன்னு இருக்கும், அவங்களும் பத்திரிகை செய்தியில் வந்தாங்க. ஆனால் அவங்களால மற்ற கட்சிகளுக்கு வந்து உள்ள பிரச்சனை, மற்ற கட்சிக்குள்ளே போய் ஆப்ரேட் பண்ணுறது, மற்ற கட்சிக்குள்ளே போய் பிளவுபடுத்துறது, அந்த வேலைலாம் யாரும் பார்க்கல. அந்த வேலையை பார்த்தவர் ஐயா அண்ணாமலை. அதனால தான் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் சர்ச்சையிலே இருக்கிறார். இவர் என்ன பண்ணார், டிடிவி தினகரன் அவர்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு, இவர்களுக்கான நம்பிக்கை கொடுத்தாரு, என்டிஏ கூட்டணி அமைச்சார். அந்த கூட்டணி எடுபடலை. இப்போ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நம்ம அந்த பதவி போனதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அது உண்மை. இங்கே வந்து ஒரு கட்சி தலைவரை வந்து இவர் கரெக்டாக சிந்திப்பாரா, இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசின ஒரு ஆளை, கூட்டணி தலைவரை, இங்கே இல்லைனா தான் கூட்டணி, மிச்சத்தை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுனது தான் அந்த நேரத்தில் பேசுனது. அவங்களும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நானும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை தான். அந்த மெச்சூர்டான பதிலை நம்ம ஏற்றுக்குவோம், ரைட்டு. ஆனால் இன்றைக்கும் வந்து எதனா ஒரு செய்திகள் வந்துக்கிட்டு தானே இருக்கு. இப்போ டிடி தினகரன் வந்து பேசுகிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருந்தால் நாங்கள் கூட்டணி வரமாட்டோன்றாரு. அண்ணாமலைக்கு என்ன ஆசை மனசில்? ஒரு ஆசை. வெளிப்படையாக என்ன ஆசை? அமைச்சரவையில் வந்து அதிமுக உட்காரணும், முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வரணும். அப்போது அண்ணாமலை எல்லாத்துக்கும் மைக்கு வாங்கி பேசுகிற அண்ணாமலை, அண்ணன் டிடிவி தினகரனோட கருத்து வந்து கொஞ்சம் கோபமாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் ஒரு கூட்டணிக்குள்ளே வரணும்னா இந்த கருத்து சரியாக வரும்னு எனக்கு தோணலை. ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டிலேருந்து விலகுனதுக்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு ஒரு நரேஷனை சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அது சும்மா, அது வந்து இவங்களாம் ஜோடிச்சு விட்றது. எப்படி இவங்க தான் காரணமாக இருக்கும்? நயினார் நாகேந்திரன் காரணம்னா ரைட்டு, ஏற்றுக்க முடியும். அந்த காரணத்தையும் சொல்கிறாங்கல்ல, அவங்களே சொல்கிறாங்க, யாரு சம்மந்தப்பட்டவங்களே சொல்கிறாங்க. இது வந்து சும்மா தொட்டிலுக்குள்ளி கிள்ளி விட்டுட்டு அந்த குழந்தை அழுவும்போது நான் இல்லைன்னு வாங்கலாம், அந்த கதை தான் இது. சரிங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து விஷமத்தனமான பிரச்சாரங்களை, விஷமத்தனமான வியூகங்களை வந்து என்டிஏக்குள்ளே, கூட்டணி கட்சி தலைவர்களுக்குள்ள, அதிமுகக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுறாருன்ற தகவல் வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. அவரால் வந்து ஆழ் மனசுலேருந்து வந்து அவர் வந்து நான் தான் முதலமைச்சர்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆளை மனசில்
அதை வைத்து ஆங்கில ஊடகங்கள்ல செய்தி அந்த நேஷன் இந்த நேஷன் எல்லாத்துலயும் வரும். ஆனமலை கோயிங் டு பிரேக் கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தா 2வது போயிடுச்சு. வந்துதா? அந்த வலி வேதனை இருக்கு. இன்னமும் பாருங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்குறாங்க, ஆனமலை வாட் பிளான்ஸ் யூ ஹேவ் ஃபார் தி ஸ்டேட், திஸ் இஸ் யுவர் ஸ்டேட், ப்ளீஸ் டூ சம்திங். ஓட்டு வரலையே, வந்தா அவர் பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஐபிஎஸ் அதிகாரி நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுறாரு, நீங்களும் கேள்வி கேட்குறீங்க. பூத்தில் ஆள் எங்கன்ற அந்த கேள்விக்கு நயினார் கிட்ட தானே பதில் இருக்குது. இன்னைக்கு வெறும் நான் என்ன கேட்குறேன்னா, காட்சி ஊடகங்கள் நயினார் நாகேந்திரனை பிரஸ் பண்ணி காட்டுறாங்களா இல்லையா? ஏன் சர்ச்சைனா வருது? இல்லை, அவரு தான் தென்றலா சார். அவரு ஆமா, அவர் அதிகமாக பேச மாட்டார். அவர் பயம் எங்க அந்த ட்ரெயினில் போனால் அந்த 5 கோடி ரூபாய் எதனா விசாரிக்க போகிறாங்கன்னு. அவருக்கு எல்லாருக்கும் அவங்க பயம் இருக்கு இல்லையா? இந்த தென்றல் புயல் இதெல்லாம் ஊட்ட கட்டி வச்சுட்டு தெருவாக போய் ஓட்டு கேட்டால் மக்கள் ஏதோ பார்த்து சரி ஏதோ பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு பொழுதுக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு பிளவு. இப்போ கூட பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு தேதியில் இது இப்படி தெரியல, நாளைக்கு தேதியில் அது எப்படி, அதெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப கிளியர் கட்டா இல்லை. கிளியர் கட்டா கிடையாது. இப்போ நீங்க உட்காந்துருந்தா டிரைவர் சீட்ல அப்ப தெரியும் கிளியர் கட்டா எத்தனை கிலோமீட்டர் போவீங்க, எத்தனை கிலோமீட்டர். ஏன் அந்த பழைய கோவம் ஏன் வரல? அவங்க தானே ஜெயிக்க போறாங்க. இப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சிட்டா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த நிலைமை, ஜெயிச்சுட்டா படுகு போட்டு அயன் பண்ணுவாங்க நம்மள. அதனால சரி, நான் தலைமையில சொன்னா வேலை செய்ப்போம். அப்ப சொன்னாதான் வேலை செய்யுங்க, உங்களுக்கு தெரியாது. இல்ல, ஆனா அண்ணாமலை இருப்பாரா இல்லையான்ற விவாதம் எல்லாம் நடக்கும்போது மாத்தவே இல்லையே சார். ஏன் வருது? இருந்தாரு. இவர் தான் காரணம். நயினார் நாகேந்திரன் தனி கட்சி தொடங்க போறாருன்னு எதனா யூடியூப்ல பாத்தீங்களா? பொன் ராதாகிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரா? எல்லா பதவியும் கொடுத்துருக்காங்களா அவருக்கு? சிபி ராதாகிருஷ்ணனோட பொன் ராதாகிருஷ்ணன் கவர்னர் பதவின்னு கூட. ஆமாங்க, இதெல்லாம் வருங்க. அதெல்லாம் பாசிட்டிவா வருது வேற, ரைட்டா? அதான் பிஜேபியில ஒண்டிதான் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கோம். இவர் கவர்னர் ஆகிறார், இவர் ஜனாதிபதியா வர்றார். அதுவும் அதுல ஒரு உண்மையை சொன்னார் பாருங்க, அங்க எதனா டிவியில போட்டு விட்டுறாதீங்க, நீங்க போட்டீங்கன்னா வராது, வர பதவியே வராது, தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க அப்படின்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்பதான் அவர் நிதர்சனத்துக்கு வராரு. நம்ம கொடுக்குற பில்டப் எல்லாம் வீணா போகுது, மேல தலைமையில வந்து வித்தையை எதிர்பார்க்குறாங்க, ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற அந்த புள்ளிக்கு வந்துட்டு தான், ராஜா நீ பேசினது, நீ பண்ணது, நீ பிரச்சாரம் பண்ணதெல்லாம் போதும், தயவு செய்து. இன்னைக்கு என்ன சொல்றாரு, அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி நான் எதுவுமே பேசல, நான் குறிப்பிட்டு சொல்லல. அதிமுக ஊழல் கட்சினா ஜெயலலிதா யாரப்போ? அவர் சொன்னது நான் எதுவும் கேட்கல. ஊழல் செய்து நான் சொன்ன சிறைக்கு போன முன்னாள் முதலமைச்சர்களும் இருக்கிறாங்க. ஆமா, யார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயிலுக்கு போனது? அம்மையார் ஜெயலலிதா தான். ஏங்க, திராவிட கட்சிகள் திருட்டு கட்சிகள், திராவிட கட்சிகள் ஊழல். தமிழ்நாட்டில் அதிக ஊழல் இருக்குது. ஃபங்க்ஷனல் ஊழல்னு சொல்கிறாரு. எது? தாசில்தார் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறது, காவல்துறையில் லஞ்சம் வாங்குறது, இதெல்லாம் பற்றி பேசுகிறேன். அப்போ இதெல்லாம் ஊழல்னா அது வண்டி என்ன பண்பட்டுருச்சாமா? ஏன்னா வினை வார்த்தைகளை விட்டுட்டாரு, அதை இப்போ அள்ள முடியல, அதனால நெளிகிறாரு. அதுக்கு ஆங்கில சொல்லாடல் தேடி அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறாரு. இல்லை, இப்போ அண்ணாமலை இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ் ரொம்ப வந்து அதிகமாக பிஜேபியில் ஆக்டிவாக இருந்தாங்க. ஆமாம். எவ்வளோ பேர்? எத்தனை லட்சம் பேர் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல. நீங்க கேள்வி கேட்குறீங்க இல்லைங்க. அந்த லட்சக்கணக்கான பேர்லாம் இருந்தாங்க இல்லையா? ஏன் ஏன் டிடிவி தினகரன் பின்னாடியும் அவங்க கூட்டணி பயங்கரமா, டிடிவி தினகரன் இன்னைக்கு சொல்றாரு, அண்ணாமலை வந்து ஒரு எங்க கூட்டணி நலன் விரும்பணும் அவர் தாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாருல. இந்த அண்ணாமலை டிடிவி தினகரனுக்கு வேலை பார்த்து ஏன் தேனியில ஜெயிக்கல? இல்ல அதே அண்ணான்னு ஓபிஎஸ் கிட்ட பேசினார்ல, ராமநாதத்துல போய் பலாப்பழத்துல சின்னத்துல நின்னார்ல, பலாப்பழத்துல ஏன் அவர் ஜெயிக்க முடியல? அப்ப அந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் எங்க போனாங்க? இல்ல, அண்ணாமலையே தோத்துட்டாரு சார். இல்லைங்க, சரிங்க, நீ இப்போ ஒருத்த நாட்டில் கூட ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, இவர் தோத்துட்டாரு. யாருன்னா அந்த நம்ம கட்சியினுடைய அந்த வைத்திலிங்கம் அவர்கள், அவர் தான் அங்கே முக்கியமானவர். ஆனால் சுற்றி இருக்கிற இடத்துலலாம் அந்த ஒரு தேர்தலில் 2-3 சீட்டு ஜெயிச்சாங்க. அப்போ கார்டனில் கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி வேலை பார்க்கலன்னா, இல்லை மற்ற வேலையை பார்த்தா இதை கோட்டை விட்டேன்னா அது மாதிரி பண்ணாதீங்கன்னு அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், இப்போ சிவி சண்முகம் இந்த வாட்டி தோத்தார். அது என்ன ஆகுனா, மற்ற வேலையை பார்க்கும்போது சம்டைம்ஸ் உங்கள் தொகுதியை கவனிக்காமல் முடிங்கன்னா போயிடும். ஓவர் கான்ஃபிடென்ஸில் போகிறது. அந்த மாதிரி எதனா ஓவர் கான்ஃபிடென்ஸில் போயிடுச்சா அண்ணாமலை? இது சுற்றி இருக்கவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சுட்டு இவர் தோற்று போனாரா? ஏங்க, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், சக்திக்கு மீறின ஒரு பில்டப்பு அவரை சுற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க கட்சிக்கும் நல்லதில்லை, அவருக்கும் நல்லதில்லைன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இப்போ அவர் வந்து கோவையில் பல கோடி ரூபாய் கொடுத்து ஒரு இடத்த வாங்கியிருக்காரு. அது எத்தனை கோடின்னு தெரியல. சமூக வலைதளங்களில் ஒரு நம்பர் போடுறாங்க. இப்போ அவரு சொல்றாரு, அதுக்கு நான் உரிய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், ரெஜிஸ்ட்ரேஷனே 40 லட்சம் கொடுத்து இல்லை. அது நானுமே பார்த்தேன் அந்த செய்தி. அதில் வந்து பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அது வந்து ஏதோ ஒரு மல்டி கோடி கணக்கில் வாங்கின மாதிரிலாம் தெரியல. ஏதோ கொஞ்சம்
ஏக்கரா கணக்கில் காட்டுறாங்க. அது என்ன சில பல கோடிகள் இருக்கும். மேபி ஒரு ஒரு 5 கோடி எனக்கு தெரியல. எனக்கும் கைட்லைன் வேல்யூ என்னன்னு தெரியல. பட் அது வந்து கடன் வாங்கியிருக்கிறேன். என்னோட சிறு சேமிப்புலேருந்து எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்றாரு. இன்னொன்று பவர் ஆஃப் அட்டானி வந்து ஒய்ஃப் தான் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வந்துங்க உங்களுக்கு வந்து வெளிப்படையாக சொல்கிறேன்னா, இப்போ பெருசாக வந்து ஒரு 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 கிரவுண்ட் அளவுக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணியிருந்தா இந்த நேரத்துக்கு காட்சி ஊடகத்தில் இது அண்ணாமலை வாங்கின இடத்தோட இடம் பாருங்கன்னு போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அண்ணாமலையே முன் வந்து விளக்கம் சொல்றாருல்ல சார். இல்ல அதை நம்ம வரவேற்க தான் செய்யணும். அதுல வந்து எனக்கு இல்ல அப்ப அவங்க கட்சி பின்னணியில இருக்கிறவங்களே இதை கிளப்பி விடுறாங்களா? இல்ல இது அவங்க கட்சியில இருந்தா கிளப்பி விடணும்னு தெரியலங்க. இன்னைக்கு என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு காலத்துல என்ன பண்ணாருன்னா, அம்பு எடுத்து எல்லா டைரக்ஷனையும் விட்டு வச்சாரு. அதனால இப்ப அவருக்கு அம்பு வருதுன்னா எந்த டைரக்ஷன்ல இருந்து வருதுன்னு அவருக்கே தெரியாது. புரியுதுங்களா? அதனால இன்னொன்னு அந்த விஷயத்தை பொறுத்தவரை, அந்த வீடு வாங்கின விஷயத்தை, அந்த இடம் வாங்கின விஷயத்துல பொறுத்தவரை எனக்கு ஒரு பத்திரிகையாளரா எதுவும் அவர் மேல வந்து சந்தேகம் கிடையாது. காரணம்னா அவர் இதுவரை சட்டமன்ற உறுப்பினராவோ இல்ல வந்து அமைச்சராவோ இல்ல பொது வாழ்க்கையிலயோ இல்ல, கட்சியில இருக்கிறார். அமைச்சரா இருந்துட்டு அந்த மாதிரி எதனா இந்த மாதிரி சொத்து குவிப்பு இருக்கு அப்படின்னா அதை பத்தி நான் விமர்சனம் பண்ணலாம். அது வந்து ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவா ஆகாத வரையிலும் அவர் 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 தனிப்பட்ட உழைப்புல வாங்குறாரா இல்ல ஒரு சேமிப்புல வாங்குறாரா இல்ல கடன்ல வாங்குறாரா அது அவரு. அதனால மக்களுக்கு வந்து எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க இடங்கள் பெருசா அமைச்சர் பினாமிங்க பண்றாங்க, முன்னாள் அமைச்சர்கள் பண்றாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் பண்றாங்க. நம்மனா எல்லாத்தையுமே போய் இப்படியே பூத கண்ணாடி வச்சு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு நான் ஃபேக்டர். இன்னொன்று அது பிரச்சனையாச்சு, அதற்கு அவரே பதில் சொல்லிட்டார். அது உள்ள எதுவும் பெரிய வில்லங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல இப்ப தமிழிசை தோல்வி சந்திச்ச போது அவங்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க. எல் முருகன் தோல்வி சந்திச்ச போது அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அண்ணாமலைக்கு அப்படி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் எதுவும் கொடுக்கலையே. இல்ல ஃபெலிக்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அண்ணாமலை வந்து தமிழக அரசியல இருந்து அப்புறப்படுத்துன்ற அந்த முடிவுக்கு நீங்க போயிட்டீங்க. ஏங்க கவர்னர் பதவின்றது சரி ரொம்ப நாளா இருக்கிறாங்க, எதுவுமே பண்ண முடியல, அதனால ஏதாவது பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ தமிழகத்துல இருந்து ஆளுமையா எல்முருகனுக்கு கிடைச்சது இல்ல, இணையமைச்சர் வயது குறைவுங்க, அதனால சரி இன்னொரு சான்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தோத்தாலும் பரவாயில்ல அமைச்சர் தான். அந்த மாதிரி எதனா அமைச்சர் ராஜ்யசபா கொடுத்தாங்கன்னா ரைட்டு. இல்ல அது இன்னொருத்தர் என்கிட்ட சமீபத்துல சொன்னார் இது மாதிரிதான். அவர் அமைச்சர் கேட்டாங்கங்க மத்திய அரசு, அவர் தான் வேணான்ட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் நான் அப்படியே இருந்தேன். என்னங்க நான் சொன்ன நம்பலையா நீங்க அப்படின்னாரு. இல்ல நான் அப்படிலாம் இல்லை, நான் உங்களை கொஞ்சம் புத்தி கூர்மை அதிகமா விவாதங்கள்ல அந்த மாதிரி பார்த்தேன். நான் நீங்க இப்படி உங்ககிட்ட இருந்து ஒரு பதில் வரும்போது எனக்கு ஒன்றும் புரியல. சரி நீங்க சொல்லிட்டா மேபி உண்மையா இருக்கும், நான் அப்படியே நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு நேரம் மிச்சம். இந்த மாதிரி நிறைய பேர் அவர் வந்து கிட்டத்தட்ட மூல செலவை செஞ்சு வச்சிருக்கிறார். ஏங்க ஒரு மனசார வந்து 45 நிமிஷம் கிடைக்குது ரைட்டா, ஒரு முன்னாள் மாநில தலைவர் ரைட்டா உக்காந்து மேடையில் நீ வச்சு திமுகவை கிழின்னு கீழ்ச்சிருந்த அந்த மேடையில் செந்தில் பாலாஜினா யாரு, பொன்முடி என்ன பண்ணாரு, ஈவாவேல் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மா சுப்பிரமணியன் அவர் துறையில என்ன தப்பு நடக்குது, சேகர்பாபு என்ன பண்றாரு, ஃபைல்ஸ் விட்டாரு, கவர்னர் போய் சந்திச்சாரு, இவ்ளோ பெரிய பெட்டி பழசு ஹிஸ்டரி, அதெல்லாம் எப்போ பழசு ஹிஸ்டரி. அதாவது இவர் மாநில தலைவரா இருக்கும்போது பண்ணது. இப்ப என்ன வாயில என்ன அல்சரா, ஏன் இப்ப வரலையே டிஎம்கே பத்தி? இவரு பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காரு. அதான் நடக்குது. அப்படி பார்த்தா இப்ப செங்கோட்டையன் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. ஆமா, அப்ப அமித்ஷா ஏன் செங்கோட்டையனை சந்திக்கிறாரு? அதுதான் சொன்னல சிண்டு முடிச்சியோட வேலைன்னு. பிஜேபி அதை தானே விரும்புது. ஏங்க இன்னைக்கு அதிமுகவை வந்து சுத்தி எல்லாரும் அடிக்கிறாங்க, அதுல பிஜேபி ஒரு ரோல் பிளே பண்ணுது. அந்த ரோல் பிளே பண்ணும்போது என்ன ஆகுது, செங்கோட்டையன் அவர்கள் என்ன அவர் திடீர்னு தியானம் பண்ணும்போது அம்மையா வந்து கனவுல வந்து செங்கோட்டையா நான் உன்னை தான் நம்பி இருந்தேன், இந்த கட்சி நீ தான் பாதுகாக்கணும், 4.5 வருஷம் கூட பயணம் பண்ணாலும் பரவாயில்லப்பா, நீயும் ஒரு தர்ம யுத்தம் ஆரம்பின்னு அதனால அம்மா வந்து அருள். நீங்க சொன்னது உண்மையா கூட இருக்கலாம் சார். ஓபிஎஸ் சொல்ல அவர் சொன்னா நான் நம்பிடுவேன். ஓபிஎஸ் சொன்னாரு தியானத்துல எனக்கு வந்து தெளிவு வந்தது, ஒரு புத்தி கூர்மை வந்தது, அதனால நான் பண்ண அதை நான் நம்புறேன். அதே மாதிரி இவர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா சரி அவங்க அம்மா வந்து ஒரு அருள் கொடுக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள், அவங்கெல்லாம் வணங்குறாங்க, சரி கட்சி நலனுக்காக. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா 100 வருஷம் இந்த கட்சி இருக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க, அதை காப்பாற்றணும் அப்படின்னு கூட சொல்லிதான். ஆனா அவர் அப்படிலாம் சொல்லலை. எனக்கு அவர் டெல்லி போனதெல்லாம் கூட கிடையாது. உங்க லாபத்துக்கு அவசரம் ஒவ்வொருத்தரும் பத்திரிகையாளரை வந்து நீங்க உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க. ஏங்க ராமர் எப்படி இருப்பாரு, அமித்ஷா எப்படி இருப்பாரு, ஹரித்வாருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாருங்க. போனப்பா இவ்வளவு எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி போகும்போது என்னங்க உண்மையை சொல்லிட்டு போறேன். இப்ப அண்ணாமலை இல்ல வந்தவனும் உண்மையை சொல்லிட்டாரு. எதுக்கு? அதான் ஊருக்கே தெரியுமே எங்க போனீங்க யார பாத்தீங்கன்னு. அதிமுக பிரச்சனைனா பிஜேபியில போய் என்ன பண்றது? இது பேசினாருன்னா ஒருத்தருக்கு மாநில பதவி போச்சு. இதை நீங்க முடிவு பண்றீங்கன்னு தெரிஞ்சு கெடு வச்ச உடனே மாவட்ட செயலாளர் பதவி போச்சு. அதையும் மீறி போறீங்கன்னா இப்ப நாளைக்கு தேர்தல் நேரத்துல அண்ணன் செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுக்கலப்பா எடப்பாடி பழனிசாமி எப்படி போய் அமித்ஷா கிட்ட சொல்லுவாரா? அந்த நேரத்தில் அமித்ஷா வந்து
அப்பா நான் பிரச்சாரத்தை போய் பண்ணேன், ஒரு எம்எல்ஏ சீட்டு போப்பா விடுப்பா, எலெக்ஷன்லாம் முடிஞ்சோடனே பிரச்சாரம் பண்ணப்பா, அப்புறம் பார்த்துக்கலான்வாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்புறம் பார்த்துக்கலாம். இது தெரியாம ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பின்னாடி போய் டெல்லியை போய் நம்பி நம்பி ஏமாறுறாங்க. டெல்லி வந்து நீங்கள் டெல்லி நமக்கு போய் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நான் போயிருக்கிறேன். இந்துஸ்தான் டைம்ஸ் கவர் பண்ணும்போது அந்த பாராளுமன்றம்லாம் எப்படி இருக்கும் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 அமைச்சரோட வீடு வந்து பங்களாவாக இருக்கும். இந்த லூட்டன்ஸ் கார்டன் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஷாக இருக்கும். போன உடனே அவங்களுக்கு தேவைன்னும் போது என்ன பண்ணுவாங்க, ஹாஜி போலேஜி பைட்டோஜி அப்படி இப்படின்னு நமக்கு பயங்கரமான மரியாதை, நமக்கு பயங்கரமான இது அப்படி இப்படின்னு உட்கார வச்சா அதில் பெரிய பெரிய சோஃபா சேர்லாம் இருக்கோன்னே அவங்க எல்லாத்தையும் கேட்பாங்க இன்ஃபார்மர் மாதிரி, என்ன நடக்குது உங்கள் மாநிலத்தில் எப்படி இருக்குது என்ன இதுன்னு, நமக்கு என்னமா மரியாதை கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு அந்த தகவல்லாம் வாங்கிக்குவாங்க. இது பத்திரிகைக்காருக்கும் நடக்கும். ஒரு சில பேருக்கு அதனால் இடம் மூலையில் போய் ஏறிக்கிட்டு இந்த கட்சிகளுக்கு வந்து நம்ம சாதகமாக பேசுகிற மனநிலை எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து தான் வருது. அப்போ என்ன ஆகிடும், நம்ம பெரிய ஆளுன்னு நினச்சிட்டாங்க, நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம போய் களத்தில் போயிட்டு மக்கள் பிரச்சனை பேசணுன்றது மறந்து போயிடும். அந்த மாதிரி இப்போ ஐயா செங்கோட்டையனுக்கு நடந்துன்னு இருக்கு. ஏன்னா இவரு பழைய காலத்துல எல்லாம் டெல்லிக்கு போனவர் கிடையாது. செங்கோட்டையனை நீக்கியாச்சு, பதவியில இருந்து நீக்கியாச்சு. இப்ப பாஜகவின் தலைவர் எப்படி செங்கோட்டையனை சந்திக்கலாம், கூட்டணி கட்சி செய்யற வேலையா இது அப்படின்னு எடப்பாடிக்கு ஏன் கோவம் வரல? இப்ப வராது. இப்ப வந்தா ரைடு விடுவீங்க, எதுக்கு எல்லாருக்குமே நான் உடனே கோவம் வருதா? சரி, நான் பிஜேபி தூக்கி கூட்டணியிலேருந்து வெளியில் தூக்கி போட்டேன், அப்போ வந்து அமித்ஷாக்கு நான் உடனே பயங்கர கோவம் வந்ததா? காலம் கனிந்து வரும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குல்ல தமிழ்நாட்டில். அந்த மாதிரி காலம் பதில் சொல்லும், காலம் கடந்து விட்டது. அந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தை சொல்லாடல்களை விளையாடிக்கிட்டு 3 மாதம் பார்ப்பாங்க. நீ காடு போறியா, நான் காடு போறதா, என்கிட்ட ரம்மி இருக்கா, உங்ககிட்ட ஜோக்கர் இருக்கா. இது அரசியல் விளையாட்டு. இந்த விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொன்ன மாதிரி அந்த அரசியல் விளையாட்டு டிசம்பர்ல தெரியுமா? அரசியல் விளையாட்டுல கண்டிப்பா டிசம்பர்ல தெரியும். அதே மாதிரி இதில் நடுவில் பாருங்க, டிடி தினகரன்லாம் கோவப்பட்டார் பாவம். யாரெல்லாம் கோச்சிக்கிறாங்களோ கோச்சிக்க போ அப்படின்னுறாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன சொல்றாரு, பசங்களாம் விளையாடும் போது அவங்க கூட கோச்சிங்க விளையாட்டுக்கு வரலையா போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆட்டத்திலே இல்லை போ. இந்த நிலைமையில தான் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் வெளியில போயிட்டு நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். அதாவது இவங்களோட கொள்கை நோக்கம் என்னன்னா திமுக வீழ்த்துறது. ஆனா அதை பண்றது இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா அதிமுகவை நோக்கி நோக்கி அம்பு விட்டுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் டார்கெட்டு. இப்போ எனக்கு சமீபமா பேப்பர் படிக்கும் போதோ டிவிலாம் பார்க்கும்போது முதலமைச்சர் யார், எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்லை ஸ்டாலின் அவர்களான்றே மறந்து போயிடுச்சு. அண்ணன் ஸ்டாலின் பண்ணு ஃப்ரீயா இருக்காரு. மெஸ்ஸி ரொனால்டோ கிட்ட பால் கச்சா எப்படி ஃபுட்பாலில் அவங்களே 10 போட்டு எடுத்துன்னு போய் கோல் அடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. இவங்க என்னன்னா இவங்களுக்குள்ளேயே கபடி இந்த நண்டு எப்படி காலை வலிச்சு விடுமா, அதுக்கு காரணம் பாஜக தானே சொல்றாங்க. அது காரணம் பாஜக தான் இருக்கும், பாஜகவும் இருக்கும். பாஜக தான் இல்லை, ஏன் பாஜக வண்டி தானே. டிடிவி தினகரன் இதெல்லாம் தெரியாதா? அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாரா? ஓபிஎஸ் அவர்களுக்கு கேஸ் போட தெரியாதா? இப்போ எல்லாரும் போய் பார்த்துட்டாங்க டெல்லிக்கு. இப்போ செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு, அதனால அவரு போய் பார்க்குறாரு. இதில் ஒரு சில பேர் முன்னாடி முயற்சிலாம் பண்ணாங்க. அதுவும் செங்கோட்டை என்ன சொல்கிறார் பாருங்க, நான் வண்டியாக போனேன், வேலுமணி கூட தான் போனார். அப்புறம் வேலுமணி கிட்ட போய் விட்டா நான் வண்டியாக போனேன், தங்கமணி கூட தான் போனார். தங்கமணி போட்டு விட்டா நான் வண்டியாக போனேன், சிவி சண்முகம் கூட தான் போனார். அதாவது அதுதான், ஓ எல்லாரும் போகிறீங்களா, சரி போன ஆள் ஃபஸ்ட்டு பதவியை பறி இனிமேல் யார் போகிறீங்க பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி. அவர் வந்து சிமெண்ட்டு காங்கிரீட்டு ஜல்லி எல்லாம் போட்டு அந்த பதவியில் உக்காண்டாருங்க எடப்பாடி பழனிசாமி. பதவியை காலி பண்ணி தர மாதிரி இல்லை. இன்னொன்று, தோத்தவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பதவியை கொடுத்துரு, விட்டு போயிடு. தோத்தவங்க கேட்கும்போது ஜெயிச்சவங்க எப்படி விட்டு கொடுத்துட்டு போவாங்க? அவர் ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டாரு சார். ஆனா அதிமுக கொஞ்சம் உதிருதே. அங்கதான் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. அதிமுக திமுக ஃபர்ஸ்ட் அது என்ன மாதிரியான கட்சின்றதை பார்க்கணும். அந்த கட்சிகளுக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்கோ அந்த தொண்டர்கள் வந்து அந்த கட்சியை விட்டது கிடையாது. தொண்டர்கள் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னார் தான் தலைமை, இன்னார் தான் ஆளுமனு தூக்கின்னு வந்து முதலமைச்சராக உட்கார வச்சோம். அப்படி தான் கலைஞரை மக்கள் தொண்டர்கள் உருவாக்கி உட்கார வச்சாங்க. அப்படி தான் எம்ஜிஆர் அவர்களை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் உட்கார வச்சாங்க. அப்படி தான் அம்மையார் ஜெயலலிதாவை உட்கார வச்சாங்க. அதிமுகக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வந்திருக்கோ அந்த தொண்டர்கள் வந்து, அதிமுகக்கு இது புதுசு கிடையாது. எம்ஜிஆர் மறைவப்போ ஒரு பிரச்சனை வந்தது, அம்மையார் ஜெயலலிதா மறைவப்போ ஒரு பிரச்சனை வந்தது, அம்மையார் ஜெயிலுக்கு போனப்போ ஒரு பிரச்சனை வந்தது. அப்போல்லாம் வந்து தொண்டர்கள் வந்து அந்த ஏபிசிடி 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேரை நமக்கு உண்டான தலைவர் யார் அப்படின்னு அதிமுக தொண்டர் முடிவு பண்ணிட்டாங்கன்னா சீன் முடிஞ்சுது. இதில் அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படி ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டு, அமித்ஷா போய் பார்க்குறது, அங்கே போய் பார்க்குறதுலாம் பார்க்காம மக்களை போய் பார்த்துட்டு இருக்காங்க. தொண்டர்களை வந்து எழுச்சி, இன்னைக்கு அவங்க பயணத்துக்கு பேர் என்னது, எழுச்சி பயணம்ன்றாங்க. யாரை அவங்க ஃபஸ்ட்டு குஷிப்படுத்துகிறாங்க? தொண்டர்கள்லாம் 4 ட்ரம்ஸு, வேட்டு, பிரச்சாரம், திமுக எதிர்ப்பு, நாங்கள் திருப்பி வருவோம், வந்தால் இதை செய்வோம் அப்படின்றது மக்களோட கலந்துரையாடல்.
தொண்டர்களோட கலந்துரையாடல். இந்த தொண்டை வந்து எனக்கு உண்டான தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா, அப்ப என்ன ஆகும்? பிரச்சனை சரியாயிடும்ல. அப்படிதானே ஒவ்வொரு கட்சியும் பண்ணோம். இவங்க யாருமே அதை பண்றது கிடையாது. அமித்ஷா அவர்கள் ரைட்டு செங்கோட்டையன் போனார், பார்த்தாருல செங்கோட்டையனை. இதுக்கு பதில் எப்போ சொல்லுவார் தெரியுங்களா? இங்க ஹோட்டல்ல சீட்டு கேட்டு வருவார்ல அமித்ஷா, அப்போ சொல்லுவார். யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஆனால் 20 சீட்லாம் கஷ்டம், ஹிந்தியில் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இவருக்கு ஹிந்தி தெரியாதுல்ல, தமிழில் சொல்லி. ஆனால் 20 அப்படி 20 இல்லைண்ணா, உங்கள் கட்சியில் அண்ணாமலை வேறு பிரச்சனை பண்ணிட்டாப்புல நிறைய, செங்கோட்டையெல்லாம் வேறு பழைய மாதிரி இல்லை, நம்பியெல்லாம் சீட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா சரஸ்வதி அவர்கள் வந்து பக்கத்து மாவட்டம். அந்த நீங்கள் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா என்ன, நீ கோவத்தில் இருக்காரு, அவங்களுக்கு வேணால் ஒரு சீட்டு சிட்டிங் எம்எல்ஏ குத்துடலாம், ஆனால் ஒரு 8 சீட்டு 12 சீட்டு அப்படின்னு அதெல்லாம் பண்ணுவார். ஏன்னா நான் வந்து வியூகத்தில் பேசல, இதெல்லாம் பண்ணவர். எல்லாம் ஒரு காலத்தில் என்ன பேசினாங்க ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? 70 சீட்டு பிஜேபி கேட்கும், 50 சீட்டு கம்மி வாங்க மாட்டோம். கடைசியில் எத்தனை சீட்டு வாங்கினாங்க? 20 வாங்கினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை விட கம்மி சீட்டு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்னைக்கு என்ன வாக்கு விகிதாச்சாரம்? 5லேருந்து 6. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்கள திருப்பியும் 5லேருந்து 6% கட்சியாக தான் பார்க்குறாரு. அப்படி தான் பார்க்கப்பாரு. அது இதெல்லாம் தான் வந்து இது செங்கோட்டையனை பார்க்கறது, தங்கமணியை கூப்பிட்டு விசாரிக்கிறது, இதெல்லாம் இப்போ தெரியாது. டிசம்பருக்கு கழித்து சீட்டு பேரன்னு ஒன்று நடக்கும் இல்லையா, அப்போ தெரியும் அதனுடைய பிரச்சனை. அவங்க வந்து அங்கே வந்து ஒருவேளை இப்படியும் நடக்கலாம். அதாவது சொல் பேசியாலன்னா எதனா இன்கம் டேக்ஸ் ரைடு, டிஎம்கே ஒண்டியா நீங்கள் ரைடு விடுறீங்க, 2 சைடு ஏடிஎம்கேல 2 பேரை விடுங்க, அப்படியே நடக்கும். விஜய்க்கும் நடக்கலாம். விஜய் தன்னுடைய மக்கள் பயணத்தை தொடங்கிட்டாரு. உள்ளபடியே மனசார ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து வாராமல் வந்து அந்த மாமுனின்ற மாதிரி அவர் வந்து இப்போ மக்களை சந்திக்க போகிறார், காட்சி தர போகிறாரு. என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூருக்குலாம் ஒரு நாள் தான் சிறப்பு காட்சி. ஏன்னா அது சின்ன மாவட்டம் அது. இது திருச்சி இவர் பார்வையில் 9 சட்டமன்ற தொகுதி. ஒரு தொகுதிக்கு 2.5 லட்சம் பேர் கணக்கு போட்டுனாங்க கூட 20-25 லட்சம் பேர். மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், மக்களோட ஆசைகள் இருக்கும், கோரிக்கைகள் இருக்கும். நீங்கள் அரசியல்னா என்னன்னா மக்கள்கிட்ட போய் பேசுறது, பழகிறது, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து பண்ணுறது தான் அறிஞர் அண்ணா இங்கே அரசியலை பற்றி சொல்லி கொடுத்தது. மக்கள்கிட்ட போ, மக்கள் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மக்களை வந்துட்டு திருச்சி மாவட்டத்துக்கு ஒரு நாள்னா கூட என்னால் அது புரிஞ்சிக்க முடியுதுங்க. புதுசாக 3 மாவட்டத்தை வந்து எந்த ஒரு பெரிய கட்சி தலைவருமே ஒன் ஸ்ட்ரோக்கில் பார்த்ததில்ல. அப்போ இதுக்கு என்ன பொருள்னா, திருச்சியில் ஒரு 9 சட்டமன்ற தொகுதி, அரியலூர், பெரம்பலூர் சேர்த்தா ஒரு 4, கிட்டத்தட்ட வந்து ஒரு 13லேருந்து 15 சட்டமன்ற தொகுதியை சார் ஒரே நாளில் முடிகிறார். இந்த ஸ்பீடில் போனார்னா 15 சனிக்கிழமையில தமிழ்நாட்டை முடிச்சிருவார். வேற யாருமே 15 வாரத்துல தமிழ்நாட்டு அரசியல் முடிச்சிடுறாரு. பிரச்சாரம் யாரா கேட்டா, அண்ணன் தமிழ்நாடு பூரா சுத்தி வந்துட்டாருங்க. சரிப்பா, எங்க பைபாஸ்டே நின்று பேசிட்டு அப்படியே போயிட்டாரா, இல்ல ஊருக்குள்ள எல்லாம் போனாரா? இப்போ ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவன் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான் சாமியை பார்த்துட்டு. விஜய் வந்துட்டு போனார் தெரியாதா? எங்கப்பா? இல்ல அங்க சைடு மார்க்கெட்டு பக்கம். முசிறியில் இருக்கவங்க கேட்டா தெரியாது, லால்குடி கேட்டா தெரியாது. அது ஒரு அறிக்கை விட்டுருக்காருல்ல, என்னன்னு? எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடி நமக்கு கொடுக்குறாங்க. என்ன நெருக்கடி கொடுத்தாங்க அவருக்கு? இந்த அரசு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து பாருங்க, நானும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேர் கொடுக்கல, அதுக்கப்புறம் மைக்கு கொடுக்கலன்னா சொல்லி திமுக அகேன்ஸ்டாக பேசினாங்க. அந்த சேரெல்லாம் என்ன நிலைமை ஆச்சுன்னு பார்க்குறோம். நேரு வந்து வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், விஜய் அவர்களோட இந்த போராட்டத்துக்கு வந்துட்டு அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனை பண்ணக்கூடியவரோ இல்லை பர்மிஷன் கொடுக்கலாம் இல்லை, ஆட்டம் ஆடும் நம்மளும் ஆடுவோம்னு சொல்லிட்டு விட்டு ஆடுற அவர் அந்த டைப்பு தான் அவர் நேரு அவர்கள். அது அவர் பேரை சொல்கிறதோ இல்லை திருச்சியில் பர்மிஷன். ஏங்க இப்போது நிறைய தலைவர்களுக்கு கேட்குற பாயிண்ட் கொடுக்காம இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, கொடுக்குற பாயிண்டில் போனாங்கன்னா இவருக்கு வந்து கூட்டம் வரப்போகிறது உறுதிங்க. ஏன்னா சனிக்கிழமை வேறு, சனி ஞாயிறு லீவு, இளைஞர்கள் பட்டாலும் நிறைய பேர் காலேஜ் ஸ்கூல்லாம் கூட இருப்பாங்க படிக்கிறவங்க, அவங்கெல்லாம் கூட வருவாங்க. ஓட்டு இருக்கோ இல்லையோ, ஆனால் விஜய் பார்க்கணுன்னு அந்த ஆர்வத்தில் வந்துடுவாங்க. கூட்டம் நல்லா வரும். மேபி கூட்டத்துக்கோசரம் போலீஸ் வந்துட்டு, என்னங்க போலீஸ் வந்து இப்போ வேறு என்ன, வாங்க விஜய் முதலமைச்சர் சொன்னார், நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஐயாவை எதிர்த்து நீங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறீங்க, அந்த பிரச்சாரத்துக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னார் நான் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்கணும். தமிழ்நாட்டு அரசியலிலேயே இதுவரை இல்லாத வகையில் எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை நம் கழகத்தின் மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளது. அதாவது தமிழ்நாடு அரசியல் படிக்கவே இல்லை, உலக அரசியல் படிக்கவே இல்லைன்னா இதான் ஆகும். 10 வருஷம் 8 வருஷம்லாம் ஜெயிலில் இருந்தவங்க இருக்கிறாங்க. காமராஜர் ஐயா அவ்வளோ வருஷம் இருந்தார் ஜெயிலில். நேரு கிட்டத்தட்ட 9 வருஷமோ 8 வருஷமோ சொல்லுவாங்க ஜெயிலில் இருந்தாங்க. அதை விட அது மாதிரி எதனா ஒடுக்குமுறை அது மாதிரி கொடுத்துட்டாங்களா? அதுக்கப்புறம் ஒரு சில நேரத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரமே பண்ண விடாத மாதிரி கைதுலாம் இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் சமீபத்தில் அந்த மாதிரி எதனா பண்ணாங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் நாடே பார்த்தது, பிஜேபி அவர் எப்படி கையாண்டு அவர் மீது வந்து ஒரு வழக்குகள்லாம் தொடர்ந்து பிரச்சாரமே பண்ண விடல. ஒரு முதலமைச்சரை
பிரச்சாரமே பண்ண விடாம நேரத்தை கொடுக்காம கசிஞ்சு புழிஞ்சு ஒரு வழியா பண்ணி டெல்லியில பாஜக கைப்பற்றியது. இந்த மாதிரிலாம் எதனா இருந்ததா? மேபி இது எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா அவர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு வேண்டி சொல்லியிருப்பாரு. அதையும் மீறி இதை நம்ம வந்து எது பஸ் பஸ்ல டாடா கட்ட தட்டி கழிக்காமல் இதை நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அரசுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளுங்க. சரிங்களா? விஜய் அவர்கள் டெய்லி காலையில ஏஞ்சி குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மேக்கப்போட அழகா போயிட்டு டாடா காட்டிட்டு ஒரு 4 வாரத்தை பேசிட்டு போறாரு. இவ்வளவுதான். இதுக்கு வந்து ஏதோ வந்து ஒரு சுதந்திர போராட்டத்தில் வந்து ஒரு வெள்ளைக்காரனை எதிர்த்து ஏதோ போராட்டம் பண்ண மாதிரி, அதுக்கு வந்து கொடிகாத்த குமரனுக்கு எப்படி இடம் கொடுக்கலையோ கடைசி வரலும் போராட்டம் பண்ணாரோ அந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாமல் அவங்க பில்டப் கொடுக்குறாங்க. பாருங்க, மக்களை போய் சந்திக்கிறதுல வந்து யாரும் எதுவும் சொல்ல போறல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பாதுகாப்பு பிரச்சனை ரைட் இருக்கு, அதை நம்ம மறுக்கல. ஏன்னா உச்சகட்ட நடிகர் விஜய் கண்டிப்பா வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களையோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோடையோ இல்லை அண்ணாமலை அவர்களோடையோ அதிகமான கூட்டம் பார்க்கறதுக்கு வரும். அவரை பிடிக்கும். ரைட்டுங்களா? அதை ஒன்றுத்த காரணத்தை வச்சுக்கிட்டு பூரா விஷயத்துக்கும் இவரு போய் ஏங்க வீக்கெண்டு அரசியல் பண்ணுன்னு கூடவா திமுக சொல்லி கொடுத்துச்சு. ஏங்க மற்ற நாளில் போய் சந்திக்க மாட்டேன்றாரு இவரு? அது என்ன சனிக்கிழமை? அது எனக்கு புரியல. நல்ல நாள் எதனாவா? இல்லை பிஜேபி பண்ணதுனா கூட சரி, ஓகே. சனிக்கிழமை கோயில் பெருமாள் உகந்த நாள், மக்களுக்கு வேலைக்கு போவாங்க. சனிக்கிழமைலாம் என்ன உண்ணா நோம்பு இருப்பாங்களா? அவங்க சாப்பிட மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்களா? அது என்ன சனிக்கிழமை? சனிக்கிழமை எல்லாம் பார்ட்டிக்கு போவாங்க, எனக்கு தெரியும். வேலைக்கு போறவங்க அவர் பாட்டே இருக்கு, சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போகலாம். அப்ப இது அந்த பார்ட்டினா தேர்தல் எலெக்ஷன் பார்ட்டி. ஓகே ரைட். அது எப்படியோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பேசு பொருள் ஆயிருக்கா இல்லையா? ஒரு 3 மாவட்டம் ஒரு நாளில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா எனக்கு வேற புரியல. இவர் காலையிலேருந்து ஆரம்பிப்பாரா, இல்லை மதியம் முடிச்சிருவாரா, இல்லை நைட்டு போவாரா? ஏன்னா நம்ம வேலை வந்து இல்லை அங்கங்கே டிவியில லைவ் இருக்கும், அதையும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். சரி, அப்போ நம்மளாம் லைவ்லேயே ஓட்டு போட்டுலாமா? ஹாய், ஹவ் ஆர் யூ, ஓட் ஃபார் டிவிகே அப்படி போடலாமா லைவ்ல? வாட்ஸ்அப் ஊடகங்கள்லேயே அதை சரி, அதுதாங்க லைவ்லேயே. இப்போ ஒரு சில பேர் சொந்தக்காரன் என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிருப்பான் இன்விடேஷன். இவனை என்ன பண்ணுவோம், வாழ்த்துக்கள்னு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுவான். அப்புறம் அங்கேருந்து திட்டுறது. இப்போ கல்யாணத்துக்கு சொன்னால் வந்து மொய் கூட எழுதுறது. நீங்கள் என்ன பண்ணீங்களா? ஒரு அழைப்புனா எப்படி இருக்கணும்? வீடு ஏறி போய் ஒரு பூவோ பழமோ இல்லை வசதி இல்லைன்னா வெறும் அழைப்பு, இல்லை அதுவும் இல்லைன்னா வாயில் சொல்லிட்டு சொந்த பந்தம்லாம் வந்துடுங்க, உங்கள் வீட்டு கல்யாணம் வந்து கிட்ட இருந்து தானே ஒரு மரபு. லைவில் பாருங்கன்னா என்ன, கிரிக்கெட் மேட்ச் நடக்குதாங்க லைவில் பார்க்குறதுக்கு. எல்லாரும் ஸ்டேடியத்துக்கு போக முடியாது, அதனால லைவில் பாருங்கன்ட்டு. இதுதான் சொல்கிறேங்க, அரசியல் அந்த தன்மை இருக்குது பாருங்க, அதை எப்படி பண்ணணுன்னே தெரியல. இதில் வேற கூட வந்து தேர்தல் வியூகவாளர் நிறைய பேர் வியூகம் சொல்கிறாங்களா வெளியில் சொல்லாமல் அமைதியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வியூக வகிப்பாளர் சொல்லிட்டு வராங்க பாருங்க, சில பல கோடிகள். தயவு செய்து விஜய் அவர்கள் அவர்களிடம் உஷாராக இருக்கணும். திருப்பி பிரசாந்த் கிஷோர் திருப்பி வராமன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் விஜய் பக்கம் போவார் அப்படின்லாம். என்னங்க அவர் ஒரு முதலமைச்சர், இவர் ஒரு முதலமைச்சர், நீங்கள் நாங்கள் ஸ்கிரிப்டே மாத்துறீங்க. அவங்க வந்து எய்ம் ஃபார் ஹையர், அவங்க எய்மே வேற. ஒரே உரையில 2 வாள் இருக்க முடியாது. எங்கள் அண்ணன் சீமானே சேர்த்துக்கோங்க, அவரும் அங்கே தான் இருக்காரு. அதுக்கு கம்மி தம்பி டே, அதுக்கு கம்மி பதவியே வேணாடா, எனக்கு இல்லாத பதவி உங்களுக்கும் இல்லை போங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. அப்போ அது வேறலாம் என்னென்ன பண்ணுறது, நம்ம மண் மரம் வளம் இதெல்லாம் காப்பாற்றுவோம்டா, கலாச்சாரத்தை நம்ம தான்டா காப்பாற்ற போகிறோம், முடிஞ்சு போச்சு, நம்ம கவுன்சிலர் கூட ஆக முடியாது பொழுது அப்படின்ற மாதிரி. விஜயும் கிட்டத்தட்ட அப்படி தான். அதாவதுங்க, ஃபஸ்ட்டு தேர்தலில் நீங்கள் வருவீங்க, இது எப்படி தெரியுமா இருக்கு, சிவில் சர்வீஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், உடற்பயிற்சி ஒலிம்பிக்ஸ்க்கு நான் அதுக்கேற்ற ட்ரைனிங் என்ன, ஒரே மேட்ச்சு போய் நின்று ஜெயிச்சு வேர்ல்டு கப் ஜெயிச்சிடும், ஒரே மேட்ச் ஓடி ஒலிம்பிக் கோல்டு, ஒரே மேட்ச்சில் எழுதுனா ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர். இப்படி ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ விஜய் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஏங்க 7 மாதம் இருக்குங்க இன்னும். கரெக்டாக பார்த்தா நூல் பிடிச்சி பார்த்தா 48 வாரம் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட மார்ச் எண்டுன்னு வச்சிங்கன்னா, இந்த 48 வாரத்தில் வாரம் சனிக்கிழமை போனால் அதிலே 30 வாரம் போயிடும். தமிழ்நாடு பூரா நீங்கள் சுற்றினா அப்புறம் மீதி இருக்கிற 15 வாரன்றது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் கையில் நிற்கும். இதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை யாரும் வேலை செய்யறதில்லை, அது விட்டுருங்க. அவரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கன்னா விஜய் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வெளியில் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, சுற்றுப்பயணம் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தியாகம் பண்ணுறோம், திங்கக்கிழமை அது பார்க்கல. ஓகே சரி ரைட். இப்போ நம்ம அதுக்கு வருவோம். எந்த அளவுக்கு அரசியல் போகுதுன்னா 1000 ஓட்டுக்கு ஒவ்வொரு அரசியல் ஆளுமையும் கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட அம்மா தாயே ஓட்டு போடுங்கன்ற மாதிரி வரும். அதான் ஒரு பத்திரிக்கையாரனா நான் பார்ப்பேன், சந்தோஷப்படுவேன். ஏன்னா இதுதான் ஜனநாயகம். மற்றபடி சொல்கிறாங்க பாருங்க ஜனநாயகம், அது கிடையாது. மக்கள்கிட்ட போய் அரசியல் ஆளுமைகள் அம்மா ஓட்டு போடுங்க, நான் திருட மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன், ஒழுங்காக இருப்பேன், முன்னாடி எதனா பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற அந்த பிரச்சாரம் வரணுங்க. இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கெட்டவங்க இவர் அது இது இப்படி சொல்லிட்டு இவங்களோட மேலே இருக்கிறதெல்லாம் மறைச்சிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் மாத்துறாரு. ஏன்னா விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து நான் வந்து இங்கே உட்காந்து ஊழல்வாதி சம்பாரிச்சாரு அது இது சொல்லுவேன்.
என்ன அந்த படத்தை வந்து ப்ரொடியூசருங்க கிட்ட வித்துட்டாரு, அவங்க அதிக டிக்கெட்டுக்கு வச்சு வித்துருப்பாங்க தியேட்டருக்காரங்க. அது ஒண்டி தான் குறை. அதை தாண்டி வேற எதுவும் சொல்ல முடியாது. அது வியாபாரம். அதை தாண்டி விஜய் செய்யக்கூடிய அந்த அரசியல் இருக்கு பாருங்க, இளைஞர்களை பதப்படுத்துவது, அதெல்லாம் அவரோட டார்கெட் ஆடியன்ஸே 1.5 கோடி தாங்க. இந்த அரசியல் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, திருச்சிக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஆற்று திறந்து விட்டா, காவேரி ஆற்று திறந்து விட்டா கடமடைக்கு தண்ணி வருதா இல்லையா, விவசாயம் 3 வேளை விளையுதா இல்லையா, நஞ்சைக்கு என்ன பிரச்சனை, புஞ்சைக்கு என்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் நேரு அவர்கள் என்ன மாதிரி அரசியல் அங்கே பண்ணுறாரு, அதிமுகவில் முன்னாடி இருந்தவங்க என்ன அரசியல் பண்ணாங்க, அவங்க மேலே எதனா புகார்கள் இருக்கா, மக்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கா, வீடு கட்ட முடியுதா, மண் கிடைக்குதா, ஆற்று மண் கிடைக்குதா, ஒரு சர்டிஃபிகேட்டு போனால் கிடைக்குதா, அப்புறம் உங்களின் ஸ்டாலின் அது சொல்கிறாரு பாருங்க 48 பிரச்சனை, அந்த பிரச்சனையை அது கூட சேர்த்துக்காங்க. இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. இதெல்லாம் எப்படிங்க நீங்கள் ஒரே நாளில் 3 மாவட்டத்தை போய் பார்த்துட்டு சுற்றுப்பயணம் போய் பண்ணுவீங்கன்னு புரியல. இதற்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க கூட எப்படின்னா, இப்போ திருச்சினா திருச்சிக்கு ஒரு இடத்த சேர்த்து அங்கே ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே வர சொல்லிடுவாங்க, அங்கே ஒரு கூட்டத்தை போட்டுவாங்க. அதுவே தப்பு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த மாதிரி போகிறீங்க. அதுலேயே வந்து நீங்கள் பைபாஸ் மேலே போகிறீங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் பண்ணுறீங்க. ஏன் இப்போ உள் பஸ் மாதிரிலாம் போக மாட்டிங்களா? அப்போ வீடு வீடு அப்போ ஓட்டு வந்து அது என்னது, அது மதுரை விஜய், மேலூர் விஜய், அப்புறமா வந்து திருப்பரங்குன்றம் விஜய், உசிலம்பட்டி விஜய். ஏன் அங்கெல்லாம் விஜய் விஜய் தனித்தனியாக இவர் மூஞ்ச பார்க்கணும். ஆனால் இவர் போய் எல்லாத்துக்குத்தையும் பார்க்க மாட்டாராம். மேப்புன்னு போட்டால் கட்சி தலைவர் ரைட்டு ஓகே, முசிறி மணிகுண்டாண்ட, துறையூர் ஓகே பாலிடெக்னிக் ஆண்ட, அதுக்கப்புறமா வந்து திருச்சி வெஸ்ட்டு, அப்புறம் திருச்சி ஓகே, அதுக்கப்புறமா வந்து மணச்சநல்லூர், அப்புறம் மணப்பாறையில் இத்தனை மணிக்கு இங்கே இன்னும் இப்படி இருக்கணும். இப்படி தான் நான் பார்த்தது. நான் புதுசாக எதுவும் சொல்லலை, புரியுதுங்களா? ஒரு அரசியல் தலைவர் போறாருன்னா அந்த பாயிண்ட் போட்டு இத்தனை மணியில் ஒரு அரை மணி நேரம் பேசுவார்ப்பா இந்த பாயிண்ட்ல. இதுதான் கட்சிக்காரங்களுக்கும் செய்தி. இதை வைத்து தான் ஊடகங்களும் போவோம் அந்த இடத்துல போய் இன்னும் நான் இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு பிரதான பத்திரிகை இருக்குங்க, ஒரு தமிழ் பத்திரிகை, ஒரு ஆங்கில பத்திரிகை. அவங்க வந்து அந்த தலைமை நிருபர் என் பதவியில் இருந்தவங்க சீஃப் ரிப்போர்ட்டரோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒரு ரிப்போர்ட்டரை அனுப்பணும், அப்பா விஜய் கவர் பண்ணுறாரா, எங்கே சார், திருச்சிப்பா, சார் திருச்சியில் எங்கப்பா தெரிலப்பா, அப்புறம்ப்பா அரியலூர் பெரம்பலூர், சார் ஒரு நாள் எப்படி சார், அவர் அப்படிதான் போறார், நீ அப்படியே போ. எங்க எப்போ என்ன எதை பேசுவார், சரி பேசுறதுனா கூட ஓகே, அவர் சப்ஜெக்ட் ஒரு கிளியர் கட்டாக இருக்கும். நாங்கள் அது தொகுதி போடணும், எந்த சட்டமன்ற தொகுதியும் போட்டு இன்னி வரலாம். சரி மேபி எனக்கு தெரியாமல் கூட, ஏன் அறியாமையாக கூட இருக்கலாம், ரைட்டா? நானும் தேடி தேடி பார்க்குறேன், நண்பர்கள்கிட்டலாம் கேட்குறேன், அது டீட்டெயில்ஸே வரல. இப்போ இதே திமுகலையோ அதிமுகலையோ போகிறாங்கன்னா அந்த ஏரியா மாவட்ட செயலர் யார், அந்த ஏரியா இன்சார்ஜ் யார், எந்த இடத்துல எத்தனை மணி, ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஒரு ஆடல் பாடல் அது மாதிரி ஒன்று ஓடிட்டு இருக்கும், இந்த டைமுக்கு வருவாங்க, ஒரு பிளான் இருக்கும். நீங்கள் செய்தியை கவனம். இவர் என்ன பண்ண போகிறாருன்னா, விஜய் பின்னாடி எல்லா பத்திரிக்கையும் ஓடி வரட்டும், நம்மளும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் லைவ் கொடுப்போம். என்ன பண்ணுவோம், நம்ம மக்கள் பிரச்சனை அங்கே யாருன்னா ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பான், ஒருத்தர் வந்து கத்திக்கிட்டு இருப்பார் பொழுதுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். தொழிலாளி பிரச்சனை அதெல்லாம் நம்ம காட்ட மாட்டோம். இந்த மாதிரி கிளாமரு நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு அதை பெருசாக காட்டுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சுத்தமாக மதிக்க மாட்டோம் பத்திரிகை. இதான் நடக்க போகுது பாருங்க. பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். பிரச்சாரத்தில் நிறைய வான வேடிக்கை, அதுக்கப்புறம் ஸ்டண்ட்டு எல்லாம் நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதாவது ஒரு விஷயம் நல்லா போகுது, அவர் நல்லா பிரச்சாரம் பண்ணார்னா அது 3-4 நாளைக்கு பேசு பொருளாக இருக்கும். இந்த சனிக்கிழமை பண்ணும்போது என்ன சொன்னால், பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில செய்திகள் அவ்வளோவா இருக்காது, டெவலப்மெண்ட் இருக்காது, நிகழ்ச்சிகள்லாம் இருக்காது. இப்போ சனிக்கிழமை நல்ல ஒரு உச்சக்கட்டத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டா ஞாயிற்றுக்கிழமை வரலாம் அந்த செய்தி போகும், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அதுதான் விவாதம், திங்கக்கிழமையும் அதுதான் விவாதம், அதுதான் பேசுவார், 3 நாள் கிடைக்கும். இதே அங்கே வந்து எதனா தப்பு ஏடா கூடமாக ஆகிப்போச்சு அப்படின்னா ட்ரால் ஆகிடுவார், ட்ரால் மெட்டீரியல் ஆகிடுவார். சீமான் வெயிட்டிங், புரியுங்க, மரத்தில் ஏறாத மரத்தில் அது மாதிரி அவர் பார்த்துட்டு இருப்பார். அண்ணன் எதனா கூட போகிறவங்க நீங்கள் பண்ணீங்க, இந்த வண்டியில் தொங்கின்னு போகிறது, சைடில் டாட்டா காட்டின்னு போகிறது. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா மதுரையிலலாம் விழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். அது கூட நடுவில் வந்து ஒரு யூடியூப்பில் போட்டுருந்தாங்க, வண்டியை அபியூஸ் பண்ணாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வெயிட்டிங்கு. இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் போன்றவர்கள் மற்ற கட்சியினரும் வெயிட்டிங். அதனால் என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், கட்சிக்காரங்கிட்ட ஒரு கட்சிக்காரர் ஒரு தொண்டை அப்படின்னா ஒரு நன்னடத்தை ஒரு எடுத்துக்காட்டோட அழகாக நடந்துக்கிட்டாங்கன்னா விஜய் அவர்களுக்கு அந்த கட்சிக்கு நீங்கள் செய்கிறது நல்லது. இல்லை விஜய் அவர்களாச்சும் சொல்லணும், பேசுறதுன்றதாண்டி அந்த நடவடிக்கை அதெல்லாம் கூர்ந்து கவனிப்பாங்க. பார்ப்போம், நல்லா ஜாலியாக இருக்கும் அரசியல். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.